எல்லா படத்துலையும் வந்து அந்த ஹீரோக்கு மட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஈக்குவலாக எல்லா கேரக்டருக்கும் ஸ்பேஸிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, படம் ஸ்லோ தான். இந்த யாருக்கும் பிடிக்காது அந்த அளவுக்கு. பட் ஆனால் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே பார்க்கலாம். துல்கர் சர்மா தான் எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இருக்குது சூப்பராக. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஈகோ கிளாஷ் தான் படமே. அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோவில் தான் அப்படியே ஸ்லோவாக போய் நல்லா அப்படியே பரபரன்னு போயிடும். அந்த ஆக்டிங் தான் ஃபுல்லாகவே எப்படி அந்த ஈகோ கிளாஷ் ஆகி அது எங்கே போய் முடியுது, அந்த ஈகோ கிளாஷ் எங்கே போய் முடியும்னு காட்டுறோம். இது நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக க்ரைம் த்ரில்லர் தான் படம் பார்த்தா புரியும். ஒரு ஆக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணுவார்ல, அதை இங்கேயும் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பீரியாடிக்கில் ஒரு ஆக்டர் அவங்களுக்கான டார்க் சைட்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் கான்செப்ட். சமுத்திரக்கனி சார் எப்போவுமே வழக்கம் போல் ஒரு வில்லனிசம் கொடுத்தா இப்படி பண்ணிடுவாரோ அது பண்ணிட்டார். அவர் வெர்சடைல் ஆக்டர். அவர் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி கொடுத்துருவார். பிஜிஎம்ஸ் நல்லா தான் இருக்குது. ஓவராலாக ஏதாவது ஒர்த் டு வாட்ச். 3 பேருமே போட்டி போட்டுக்கிறாங்க. ராணா தகுபதி, சமுத்திரக்கனி, துல்கர் சல்மான். ஹீரோயின் வந்து அவங்கள தான் ஆர்ட். இந்த படத்தோட அவங்க தான்.